என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். துன்மார்க்குடைய வீடு அழியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இரண்டு நபர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். துன்மார்க்கர்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறவர்கள், வீடு வாசலோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரா, அல்லது கூடாரத்தில் மாத்திரம் இருக்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரா? அப்படி அல்ல. இந்த உலகம்தான் என் வாழ்க்கை, இந்த மண்ணுக்குரிய காரியம்தான் என் தரிசனம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் துன்மார்க்கர்கள். அவர்களுடைய வீடு தான் அழிந்து போகும். செம்மையானவர்களுக்கு வீடு வாசல் என்பதே இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல. அவர்களுக்கும் வீடு வாசல் இருக்கும். ஆனால் இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நாங்கள் இங்கே தங்க வந்தவர்கள், அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கூடாரவாசிகள். எங்கள் வாசஸ்தலம் பரலோகம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வர இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற பரலோகம் எங்கள் சொந்த தேசம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள். அவர்களுடைய இருப்பிடம்தான் செழிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். செழிப்பு என்று சொன்னால் இந்த இடத்திலே இன்னும் சில பேர் என்ன நினைப்பார்கள்? பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் செம்மையானுடைய கூடாரத்தில் நிறைந்து காணப்படும், அதுதான் செழிப்புன்னு நினைக்கிறாங்க. துன்மார்க்கனுக்கு வீடு அப்படி என்று சொன்னால் அந்த வீடு செழிப்பாக இருக்கிறது, ஆனால் அது அழிந்து போயிடும். ஆனால் செம்மையானவர்களுக்கு எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? கூடாரம். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை காணப்படும். துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றை நாம் நிறைவாய் பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசனம். அதுதான் மெய்யான செழிப்பாய் காணப்படுகிறது. பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மண்ணுக்குரியதை தேடுகிற துன்மார்க்கர்களை போன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நாங்கள் இந்த பூமியிலே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி செம்மையானவர்களைப் போல தெய்வீக தரிசனத்தை உடையவர்களாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். நீங்களும் நானும் கூடாரவாசிகள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.